அண்ணன் இருவரையும் அழைத்து வா. வணக்கம் அண்ணா. புடி தம்பி சரி, துறை மக்கள் நால்வரும் கூடியிருக்கிறோம். என்னுடைய ஜோருடைய மந்திரி பேரு பிரதகாமிகள். அதனாலே இப்ப நம்ம எங்க போனோம்? ஆலோசனை மண்டபம் போக வேண்டும். போகலாமா? எங்க தம்பி துச்சோதனன், சகுனி கர்ணன், இந்த துறை மக்கள் நால்வரும் கூடிய ஆலோசனை மண்டபம் வந்திருக்கிறோம். அடாங்க இன்று ராஜசபையை கலைத்து விடு. ஏமா அவள்தான் முடிஞ்செல்லாம் கிளம்புங்க. நம்ம ராஜசபையை கலைத்து விடு. இன்னைக்கு ராஜ்யசபா கேன்சல். யூ கோ. சரி, ஆலோசனை மண்டபம். இந்த மண்டபத்துக்கு வா. அதாவது வெளியே போயிடு மாமா. அதனால இந்த மண்டபத்தை தாளடித்து விடு. அப்படியா? ஆமா. டோரை சாத்திட்டா. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் சின்ன சின்ன சந்திரதா கூட களிமண்ணுக்கு பாரு, அதை எடுத்து வச்சு அடைச்சிடு. களிமண்ணா? ஆமா. நாங்க பேசுறது வெளியில யாருக்குமே கேட்க கூடாது. அண்ணா சஞ்சவனா, கோல்காரன் சொல்லி ஒரு லோடு களிமண் எடுத்து சொல்ல ஜேசிபி. ஆமா, அவனை பதிக்கிறதுக்கு. நல்லா கேக்குது. காது கேக்குதா? இன்னும் கொஞ்சம் தூரமா போ. இன்னும் தூரமா கேக்குதா? கேக்குதா? குறுக்கு நல்லா கேக்குதா? இப்ப கேக்குதடா? கேக்குதுடா. இன்னும் தூரம் போ. ஐயோ ஐயோ ஐயப்பா. இப்ப கேக்குதா? சரி, கிட்ட வா. இவனுக்கு ஏதோ காது ப்ராப்ளம். சீக்கிரம் வா. இன்னும் கிட்ட வா. இப்ப கேக்குதா? காது கேக்குதா? சரி, இப்ப கேட்கல. அதனால சகனி மாமா ஆலோசனை சொல். அண்ணா கண்ணமகாராஜா தம்பி சொல்லி வந்தா சொல்லா. இந்த ஆலோசனை மண்டபம் இருக்கிறோம். இது உனக்கருத்தமே. குருகள் மாறுங்கள். பஞ்ச பாண்டவர்களுக்கு பாதி நாடு அழித்ததினாலே மிஞ்சிய கர்ப்பம் கொண்டு வீரமும் பலமும் பெற்று விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா யாருமே செய்யாத ராஜசியாகம் செய்து சாம்ராஜ்ய பட்டம் பெற்று விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நாள் சென்றதையானால் இந்த குவளையும் முழுவதும் இந்த துரியோதனன் அல்ல தருமனை ஆட்சி செய்வார். வருவானே துரியோதனா, நீ ஏமாந்து விட்டாய்.
என்ன வார்த்தை? ஏறுடவன் இளப்பமானால் எழுதுவன். எல்லாரும் நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏறு உழுபவன் ஏறு ஓட்டுறவன் சரியில்லைன்னா ஏறுட இளப்பமானாய் எழுதுவன் சிறு கொண்டாடும். காடி போட்டு அப்பேற்பட்ட ஒரு ஏறு ஓட்டக்கூடிய உளவாளி பாண்டவர் எளிதாக இருக்கிறார்கள். சரியாக ஏறு ஓட்டினால் கரெக்டா போக தண்டு கொண்டு இல்லாத நான் ஓட்டுறது சரியில்லை. சரியில்லை. சரி கேள்வி இருக்கிறதா? தேல் கொட்டி விஷமேலத்தான் தேல் என்று சொல்வார்கள். இல்லாவிட்டா புள்ள பூச்சியில் இருப்பார்கள். இந்த சிங்கம் இருக்குதுவா? காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த சிங்கத்தை குளத்தில் அடுக்கி வைத்தால் அமைதியாக இருக்கும். இல்லனா போய் யானை மேல் விழுந்து அடிப்போம். ஓஹோ, நல்லா கேளுங்க. சிங்கமாகப்பட்டது குகைக்குள்ளே அடங்கி இருந்தால் யானையாகப்பட்டது மதம் கொண்டு அது மேல அடிச்சே சிங்கமே வா அப்படின்னு அழைக்கும். அடுக்கி யானை அப்படி நான் அடைகிறேன். நீ ஒரு சிங்கம் போல் இருந்து அமைதியாக இருக்கிறாய் நீ. அப்படியா? ஆமா. இது மெய்தான் மெய்தான் தம்பி. அடங்கி நம்ம இருந்தோமானா தருமனே ஆட்சி செய்வார். தாமதம் செஞ்சா சாதிக்க முடியாது. இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாம சாதிக்க முடியாது. தாமதம் செய்தால் சாதிக்க முடியாது. ஆனால் அந்த பாண்டவர்களை ஒழிக்க, அவர்கள் செல்வங்களை பறிக்க பண்ணி பண்ணி அதனால அவர்கள் நிலை எவ்வாறு இருக்கிறது? எப்படி பகலே வரக்கூடிய சூரிய பகவான் முன்பு சந்திரனுடைய ஒளி எவ்வாறு செய்து கொள்வதோ அதை போல நம்முடைய பேரும் செய்து கொண்டே போகிறது. இதற்கு மாறிக்கிறாங்க. ஆமா, நம்ம சந்திரமாரி. ஏன்னா பகல் நேரத்திலே சந்திரன் வந்தது, ஆனால் சூரிய ஒளிப்பட்டு மறைந்து விடும். அதனால இந்த அக்ரபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மகாராஜன் நான் சந்திரமாரிக்கிறேன். நமது புகழ் செய்து கொண்டே போகிறது. என்ன வைத்திரி மன்னா? துடுங்கள் போது ஒரே கணையா கற்றல் இருக்கும்போது எப்படி மாமா நீ என்ன சொல்ல போகிற? ஆனால் பாஞ்சாலை வெல்வதற்காக வளைப்பதற்காக கௌளிமா பொறுப்பட்டனும் அனைத்து ராஜாக்களும் சென்றோம். யாரு வளைக்காமல் இல்லை, வளைத்து அந்த நாடு இறந்து அந்திரமாக மேலே தூக்கி போட்டது. கீழே கவுந்தி விழுந்து மண்ணு தின்ன வெக்கங்கட்ட கண்ணன் ஒரு கடையால். சரி மாமா, அப்படி இவங்க ரெண்டு பேரும் முடியாதுன்னு சொல்ற. இருந்தாலும் அந்த பாண்டவர்களை வெல்வதற்கும் அவர்களை செல்வத்தை அழிப்பதற்கும் வழி வழி சென்னையில வெல்ல முடியுமா முடியாதா?
தப்பூர் பாண்டவால் சண்டையால் ஜெயிக்க ஒரு தவறு செய்யாமல் பாண்டவால் ஜெயிக்க நம்ம 7 பிறந்து இறந்து வந்தாலும் பாண்டவர்கள் எல்லாம் நல்லா கேளுங்க, கவனமா கேளுங்க. பாண்டவர்களை சண்டையிலே வெல்ல வேண்டுமானால் இந்த பிறவி மட்டும் இல்ல, இன்னும் 7 பிறவி எடுத்தாலும் பாண்டவர்களை சண்டையிலே வெல்ல முடியாது. ஆனால் அவர்களை எப்படி வெல்வது, எப்படி அவர்கள் சபத்தை பறிப்பது சொல்லுங்கள். துப்பூர் கவட வஞ்சகம் என்று சொல்லக்கூடிய தந்திரத்தால் மந்திரத்தால் தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் முடியாது, முடியாது, முடியாது. கவட வஞ்சகம் பண்ணும், கவட வஞ்சகம் தான் முடியும். ஆமா, இதெல்லாம் முடியாது. எப்படி மாமா? ஆமா ஆமா, மெய்தான் மெய்தான். மாமன் சொன்னதுவே புத்தி. எல்லாசை மாமா என்ன அருகே வாருங்கள். ஆனால் பஞ்ச பாண்டவர்களை ஏமாற்றி சூதினால் விழலாம் என்று சொல்லியிருக்கிறாயே, அது எப்படி என்று விளக்கமாக தெளிவாக சட்டமாக எடுத்துரை செய்யுங்கள். பாண்டவர் ராஜசியோகம் என்று எடுக்கிறார்கள். அதிவிட நேர்மையாக ஒரு அழகாக மண்டபம் கட்ட வேண்டும். சரி, மண்டபத்தை கட்டி பாண்டவரை ராஜாக்கள் வரவழைத்து அந்த மண்டபத்துக்கு வந்தா மண்டபம் ஒன்று செய்து மற்றொரு மண்டபத்தை காண்பித்து பாண்டவரை வரவழைத்து சரி பொழுதுபோக்காக நான் சொக்கட்ட நாடி நாடு நகரம் சேனை அத்தனையும் பறித்து தருகிறேன். இந்த மகாபாரதமே அதனால்தான் நடந்திருக்கிறது. சூது ஆடக்கூடாது. ஆனா அந்த சூது ஆடி என்ன செய்வேன், நகர பந்துகளோட பறித்து உனக்கு தருகிறேன். குடியா தம்பி துரியோதனா, நீங்கள் புறப்படுங்கள். அழைக்கும் போது வர வேண்டும். அண்ணனுடைய கட்டளை நீங்கள் சொல்லுங்கள். அழைக்கும் போது வர வேண்டும். உத்தரவு அண்ணா. சரி, என் தம்பிமார்களும் எங்கள் அண்ணன் தன்னன் சொன்னதும் நினைத்து பார்க்கிற போது எப்படி இருக்கிறது மாமடி? என் தம்பிமார்கள் சொன்ன சொல்லும் மற்றவர்கள் சொன்ன சொல்லும் மறுத்து மாமன் சொன்ன சொல் குற்றமான சொல், நீதி கிடையாது. குற்றமாய் ஜெகனி சொல்லை அதுவே குருமொழி என்று எண்ணி இந்த துரியோதனன் ஆசை கொண்டு மாமா என்னை பாரு மாமா, என் முகத்தை பாருங்கள் மாமா.
போல் பாண்டே நம்மை போலவே அந்த பாண்டவர்கள் நாடாள ஆச்சுதே. என் ஆசை எல்லாம் என்ன மாமா, இந்த நாடு நகரம் எல்லாம் இந்த நாடு நகரம் அவனி போகணும். இந்த உலகம் எல்லாம் நான் ஒருவனே ஆள வேண்டும். இருந்தாலும் அத்தானையாக சகடி மாமா, நீ சொல்லியிருக்கிறாயே ஒரு வார்த்தை, அந்த பஞ்ச பாண்டவனை வரவழைத்து சூதாடி நாடு நகரம் எல்லாம் பறித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாயே. இந்த உலகத்திலே மாமா உன்னை போல் இந்த இந்திர தந்திர ஜாலங்கள் யாமாற்றும் வித்தை கூடுவிட்டு கூடுவாயம் விட்ட மாயாதனங்கள் எல்லாம் இந்த யாமாற்றும் திறமை உன்னை போல ஜெகடி மாமா இந்த உலகத்திலே ஒருவருமே செய்ய முடியாது. இருந்தாலும் மாமா நான் ஒரு மருமகள், இந்த துரியோதனன் என்னால ஆகுமோ
நேற்றைய தினம் எங்கள் சித்தப்பா பாண்டு மகாராஜனுக்காக என் சித்தப்பா பிள்ளைகள் 5 ராஜாக்கள் யாருமே செய்யாத ராஜசுய யாகம் செய்தார்கள். அங்கே சென்றிருக்கிற போது ஆனால் இந்த துரியோதன மகாராஜன் சாதாரணவன் கிடையாது. தனாட்டியன் தனசேகரன். இந்த இந்த கையை வைத்து அங்கே நான் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த நேரத்திலே அவர்கள் கட்டியிருந்த மண்டபத்தில் அழகை பார்க்கலாம் என்று போன இருந்தாலும் போகும்போது அந்த சபையை அமர்ந்திருக்கிற போது மண்டபத்தை பார்ப்பதற்கு முன்பதாக அந்த பாண்டவர்கள் இவங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறார் இந்த சபையில என்னை எப்படி நினைத்தார்கள்? எப்படி மாமா நினைச்ச மனசு மாமா பத்தோடு பத்தோடு 11 யாரோ ஒரு ஆள் சபையில் இருக்கிறவங்க என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் நான் யாரு? எனக்கு எதற்கு மரியாதை கொடுத்திருக்க வேண்டும்? நான் எப்பேறிப்பட்டவன் தெரியவில்லையா? பங்காளி என்று நான் யாரு மாமா? அந்த பாண்டவர்கள் நினைத்து பார்க்கவில்லையே. நான் பெரியப்பா மகள், அவர்கள் சித்தப்பா பிள்ளைகள், நாங்கள் ஒரே சாவு சோறு உண்ணக்கூடியவர்கள், பங்காளிகள் ஆச்சே, அண்ணன் தம்பி ஆச்சே. இந்த உலகத்திலே சிறந்த பாகம் அண்ணன் தம்பி பங்காளிகள். அப்பேற்பட்ட அந்த பாசம் இல்லாமல் பங்காளி என்று எண்ணி என்னை மதியாமல் போய்விட்டார்கள் மாமா. இருந்தாலும் பங்காளிக்கு மரியாதை கொடுத்தாலே பரவாயில்ல. நான் யாரு மாமா? நான் எப்பேற்பட்டவன் மாமா? எதற்காக மரியாதை கொடுத்திருக்க வேண்டும்? மன்னாகி மன்னை
ஆமா. ராஜசபையிலே கலந்து கொண்டு ராஜ கொழுமேடையிலே யான் வீட்டிருக்கிற போது அவர்கள் சபைதனிலே கீழான சபதத்தை அமர்ந்து மன்னர் பெருமானே வாழ்க என்று எங்களுக்கு வரிபடம் கப்ப படம் கட்டி வணங்கக்கூடிய மன்னர்கள் சிற்றரசர்கள் அந்த மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் மாமன்னர் பேரரசன் துரியோதனன் என்று மதித்து எனக்கு மரியாதை கொடுக்காமல் போய்விட்டார்கள். இது கூட போனா போதுமா? ஆனால் இந்த அழகக்கூடியோன் இந்த துரியோதனன் சாதாரணவன் கிடையாது, அதிக பலம் படைத்தவன், வல்லவன் இருந்தாலும். ஆனால் அந்த நேரத்திலே அந்த நான் என்ன செய்தேன், அந்த மண்டபத்தின் அழகை பார்த்து அப்படியே போகும்போது இப்படி காலை வச்சா தண்ணி மாதிரி இருக்குது, இன்னொரு காலை வச்சா கண்ணாடி மாதிரி இருக்குது. உயரமான மனிதன் துரியோதனன். அதனாலே அந்த அழகை பார்த்து அப்படியே போய் கொண்டிருக்கும் போது கண்ணாடி என்று காலை வைத்தேன் சபைதி. ஆனால் தண்ணி என்று தெரியாமல் மேலே எடுத்து கீழே விழுந்தேன். விழுந்தாலே சொன்ன சபை, என்னை வணங்கக்கூடிய சபை, அப்பேற்பட்ட சபை அல்ல. சேலை கட்டிய பெண் அந்த துரோகனை என்ன செய்தால் தெரியுமா? கை கட்டி நகைக்கிறார். எங்கேயோ சிரிக்கட்டும், எங்கேயோ சிரிக்கட்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னவென்று சிரிக்கிறார்? தந்தை தான் குருடு என்றால் தான் பெற்ற பிள்ளையும் குருடோ? எங்க அப்பனுக்கு பிறகு ரெண்டு கண்ணு தெரியாது, அதனால இவனுக்கு கண்ணு தெரியலையா என்று கை தட்டி நகைத்தார். எப்படி நகைத்தார்? பத்தினி சிரிக்கென்னை என்னை வெச்சங்கெடுத்தார். நிலத்திலே நான்கிலே நீலியால் நின்று பணிக்கிறார். அவனோன் அன்றே வைத்தல் சரணம். ராஜாக்கள் சுந்த சபையிலே ஒரு சேலை கட்டிய பெண், ஒரு ராஜாதி ராஜன், இந்த இந்திய உலகை ஆளக்கூடிய மன்னனை பார்த்து இழிவாக நீ நகைந்து விட்டாயே, இதை போலே ராஜாக்கள் சுந்த சபையிலே உன்னை கொண்டு வந்து பிறந்த மேனியோடு நிறுத்தி உன்னை அவமானப்படுத்தாவிட்டார். மகாராஜனே அல்ல என்று சபதம் வைத்திருக்கிறேன். அவங்களுக்கு பாதுநாடு கொடுத்து இப்படி வாழ்றாங்க மாமா, இப்படி வாழ்றாங்க. தோட்டக்காரனுக்கு முள் குற்றியதை போல பாண்டவர்களை வஞ்சித்து விட்டார்கள். இருந்தாலும் மாமா செய்யணும் மாமா, அந்த குந்தி செய்வான்
அந்த ஐவராஜாக்கள் குலமதை கெடுத்ததையானால் இந்த அகில உலகத்தில் நான் எப்படி நினைக்கும் மாமா? எப்படி நினைப்பேன்? குலதெய்வமாய் உன்னை என் தாயுடனே பிறந்த தாய் மாமல் நீயே குல தெய்வம் என்று உன்னை தினமும் நான் கும்பிட்டு வருவேன். இறுதியாக ஒரு வார்த்தை மாமா, எதை பார்த்தாலும் நீயே சொன்னதையானாலும் காலை விடுவோம் மாமா. இல்லடா மாமா, மாமா மடித்து விடுகிறேன் மாமா. அதாவது மாமா என்ன வார்த்தை? கண்டிப்பாக உன்னை காப்பேன் சேர்ப்பேன். சபா, அப்படியானால் அந்த பாண்டவர்கள் எப்படி பிரபலிப்பது? என்ன செய்வது? சொல்லுங்கள் சொல்லுங்கள். சொல்ற மாதிரி எழுதணும். எப்படி சார் ரெடி பண்ணு? டேபிள் ஏப்பா அந்த நடமாடு பேசுமா? ஏப்பா நம்ம எழுதுகோள். எழுதுகோள். இது நடமாடும் மேசை. தமிழ் சொன்னா தெரியாதுப்பா. தமிழ் சொன்னா தெரியாது. மேசைனாவா? சரி டேபிள்ப்பா. அப்படி சொல்லு. வாக் பண்ற டேபிள், வாக்கிங் டேபிள். டேய் ஏதோ ஒண்ணு சொல்றா. ஏய் என்னடா டேபிள் பேசு. அப்பா நீ பேச வைக்கிறேன். ஏய் இந்த பாகம் வாயா மாமா. அப்பெல்லாம் ஓலை சுவடி எழுதுகோளை கொண்டு எழுத வேண்டும். நிருபம் எழுது. எங்க மாமா சொல்ற மாதிரி கரெக்டா எழுது. கரெக்டா போய் அப்படியே படுக்கிறதுக்கு யாருக்கு? சரி சரி டேய் நான் மட்டும் பைத்தியக்காரன் நடிச்சிருக்கிறோம். தலைப்பு எழுத்து சிறிது தவறும். ஓ தலைப்பா? ஆமா. சிறீனு போடணுமா? டேய் நாளை கீழே எழுதுங்க. ஏய் அது கீழ இருக்க பேனா அதே அப்பெல்லாம் எழுதுகோளுக்கு இந்த கவனம் போட்டு எழுதுறது. எழுதா. இந்த டேபிள் சரியில்லைப்பா பேசுங்க. டேபிள் நல்லா தான் இருக்குது. சிரி. சொல்லுமா? ஆ சிரஞ்சீவி பாண்டவருக்கு சிரஞ்சீவி பாண்டவா வா. பாண்டவருக்கு மைய பேசு.
என்னடா டேய் 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 என்ன நடக்குது? சிரஞ்சீவி பாண்டவர்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் திருப்பி எதனா கம்மல் டேய் சரி சிரஞ்சீவி பாண்டவர்களுக்கு சிரஞ்சீவி பாண்டவர்களுக்கு ஜெயங்களும் மென்மேலும் உண்டு. ஜெயங்களும் மென்மேலும் ஊ ஊ ஏன்னா புள்ளி வேடை. நான் என்னங்க ஒரு வாய் வைக்கிறேன். மைய எடுக்கிறான்பா கை இங்க இருக்குதா? ஆமா டேய் டேய் ஜெயங்களும் மென்மேலும் உண்டா புள்ளி டேய் பாக்கடே டேய் எல்லாம் சீக்கிரம் பரஞ்சரி தம்பிமார்கள் பரஞ்செரியா தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்து மண்டபம் ஒன்று ஓ ஓ ஓ ஓ ஏண்டா ஒரு பேனா ஒழுங்கா வச்சிங்க இல்ல எவ்வளவு புதினங்கிறது அப்பா, என்ன மாதிரி நான் இந்த பேனாவை last வரைக்கும் காந்தி அல்றாம கேமாடுது போட்டு ராக வைக்கிறியா? அப்பதாம்மா மைய தெரியும் டேய் டேய் கை கெட்டேடா மைய தொட்டி அழுது. ஆமாங்க இது நம்மளது லேட்டஸ்ட் மாடல் வெர்ஷன் 4 பரஞ்சோதி தம்பிமார்கள் பரஞ்சரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்து மண்டபம் ஒன்று செய்து நிரந்தரமாகவேதான் நிரந்தரமாகவேதான் நீங்களும் பார்க்க வேண்டி நீங்களும் நீங்களும் பார்க்க வேண்டி பார்க்க வேண்டியா நீங்களும் பார்க்கவே அந்த காதை அடுக்கடை அடேப்பா டேய் கால ஒளிஞ்சு போறப்பா பார்க்க வேண்டும் டேபிள் கால் அடிக்கிறது. சாரி பார்க்க வேண்டியிருக்கியா? பார்க்க வேண்டி தரம் தரம் சரி சரி சிதறல் விதிரன் பின்பு பின்பு தடையில்லாமல் வந்து விடுவீர். தடை படியா தடடா வடடா. தடை இல்லாமல் தொடங்கி விட்டாயா? இரு மகாராஜா லாஸ்டா கொஞ்சம் எழுதும்போது மை கழிவு அவள்தான் மை காலி ஆகும் டேய் ஏய், இதானே, மைய தொடர்ந்து நியாயம். அது என்ன அங்க அது அந்த இடத்துல வச்சாதான் மை கொஞ்சம் எட்டு பட்டா கொஞ்சம் தின்னு எழுதுறியா? மகாராஜா, மை இங்க வச்சா கெட்டி ஆயிடுது அங்க வச்சா தண்ணி ஆயிடுது அப்படியே அங்க இருந்து correct. இல்லையா? உங்களுடைய அட்ரஸ் போடு. எந்த ஆமா. நம்மளது வந்து எழுதுறவங்க எழும்பூர் பாலக்காடு ஊர் பாலக்காடு. எழுந்துருக்கிறவங்களாம் உட்காந்து ஓடு தப்பு தப்பா சொல்லாதடா டேய் உட்காந்துங்கிறவங்களாம் எழுந்து ஓடு எலும்பு கூட ஆமா பனங்கல் போஸ்ட் அப்புறம் என்னது நாகபாம்பு தாலுக்கா வில்லேஜ் என்னப்பா அதான் குச்சேரி கிளம்பு வெளிப்பாவாடு வில்லேஜ் நம்மளது குச்சேரி கிளம்பி கிராமம் அவங்க நம்மளுக்கு அட்ரஸ் ஆமா பின்கோடு இல்லப்பா ஊம்புது சரி கோடா சரி இது இங்கிலீஷ்ல சொல்றோம் 94 முதல்ல இதுல வலிக்குதுடா டபுள் 0 நாலு நம்பர் தான் போடுங்க பின்கோடு ரெண்டு நம்பர் போடுறேன் மொத்தம் 8 நம்பருங்க ஆமா 8 நம்பர் ஆறு நம்பர் தான் டேய் ஆமா இப்ப 6 நம்பர் தான் போட்டான் நாலு நம்பர் போடுங்க அந்த லாஸ்ட் 2 நம்பர் என் ஃபேன்சி நம்பர் ஒன்றா பெரிய ஆபீஸ்ல எனக்கு தெரியாதா சரி, சரி. நீ சொல்ற நீ சொல்ற ஆமா கீழ கையில சரி அதனால அந்த விண்ணப்பத்தை கொடு. எங்கடா நிற்போம்? நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணவே முடியாது ஏய், சீக்கிரம் கொண்டு வா. ஏய் கனவு போற ஐயா ஏதா சவுண்டா சீக்கிரம் கொண்டு வா பிரதமர்கள். ஆமா இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஆனா அந்த நிருபத்தை கொண்டு போய் எழுதி இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க சரி. கை ஒப்பந்த வேண்டும். ஆனால் என்னவென்று எழுதியிருக்கிறார்? அதாவது நான் படித்து பார்க்கிறேன். பாருங்க. சிரஞ்சீவி பாண்டவர்களுக்கு ஜெயங்களும் மென்மேலும் உண்டாம். ஆமா. பரஞ்சரி தம்பிமார்க்கு மண்டபம் ஒன்று செய்தார். நிரஞ்சனமாகவே நீங்களும் பார்க்க வேண்டி தரஞ்சரி விதிரன் பின்னே தடையின்றி வருகிறீரே. ஆமா. அற்புதமா எழுதிருக்கிறீங்க மாமா. சரி. சரி இதுல யாருக்குமே எந்த ஒரு மன கஷ்டம் வராது. இருந்தாலும் இறந்த நான் பணத்தோட தான் அவரு அதனால நானே கையில் போட்டுட்டா நீ போட்டா வரமாட்டாங்க. சரி நானே கொண்டு போய் கொடுத்து அழைத்து வருகிறேன். இப்ப எதிராளி போட்டா வருவாங்களா? அப்பா கையெழுத்து வாங்க. அப்பா எனக்கு இந்த இடத்துல திருமணமாக்கி நம்ம மகாராஜரே உனக்கு மகன் துரியோதனன் பேசுகிறேன் அப்பா.
யாரும் சொல்லிட்டீங்கன்னா நான் யாருமே செய்யாத விருந்திருக்கிறார்கள். மூத்த மூணு காரணம். உங்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் அல்லவா? அதனாலே ஒரு பெரிய மண்டபம் செய்திருக்கிறேன். அவர்களை வரவேற்பதற்காக. அதனால ஒரு கையெழுத்து வேணுமா? கையெழுத்து போடவாது இதோ என்னுடைய ரேகையை வைக்கிறேன் எடுத்து செல்.